என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண, என்ன பிரச்சனைக்காக பண்ண சொல்லுங்கள் சார். வந்து ஷட்டில் ஆடும்போது எனக்கு வந்து கால் நொடிச்சு கால் ரொம்ப வீக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் எண்ணெய் கட்டுலாம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது இது வந்து எம்சிஎல் செல் வந்து டேர் ஆகிடுச்சு, இது வந்து கிரேடு 2, இது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் 2-3 மாதம் எண்ணெய் கட்டுலாம் போட்டு பார்த்தோம், ஒன்றும் சரி பண்ண முடியல. வலி அதிகமாகிட்டே தான் இருந்தது. என்னால் வந்து ஸ்கூலுக்கு இல்லை மற்ற வேலையில் என்னோட வேலையை செஞ்சுக்க முடியாமல் இருந்தது. கால் கட்டவரில் லேசாக இடிச்சிட்டாலோ பட்டுட்டாலோ ரொம்ப வலி வந்து இந்த முட்டியில் ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் 2 எம்எஸ்டியும் காட்டும்போது இது வந்து கிரேடு 2ங்கிறதுனால ஆப்ரேஷன் தான் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நானும் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவரோட இடுப்பு வழியாக சார் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நீங்கள் சாரை வந்து மீட் பண்ணுங்கள், என்னதான் சொல்கிறாங்க சஜஷன் வந்து ஒரு கேட்டுங்க, ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே ஒரு பெராலிசிஸ் அட்டாக் நடக்க வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. சரி அதையே சரி பண்ணிட்டாங்க, நம்மளோட இதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நாள் தான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், காலோடைய கட்டவர்கள் வந்து இது மரத்த மாதிரி இருக்குது, என்னமோ ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்தோடனே என்னை பார்த்துட்டு நேரடியாக ஃபஸ்ட்டு அந்த கட்டவரில் தொட்டு, இந்த இடத்துக்கு ரத்த ஓட்டமே இல்லை சார், நான் இன்னும் சொல்லவே கூட இல்லை இந்த இடம் மறந்து போனதுன்னு. இவங்களாம் செஞ்சாங்க. செஞ்சு போன பிறகு அப்புறம் தான் நான் வீட்டில் சொன்னேன், எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துக்கிட்ட இந்த முட்டி பிரச்சனை இல்லாமல் அடுத்த பிரச்சனை கட்டாவில் வந்ததை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இது வரைக்கும் ரத்த ஓட்டம் அந்த காலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாரோட ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காலை கீழே எடுத்து வைக்கவே முடியாது. இங்கே ஒரு கட்டில் இருக்கும், அந்த கட்டிலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு படுத்தே இருந்தேன். காலுக்கு அடியில் இருந்த தலைவாணி வச்சு காலை கீழே வைக்க முடியாது ஸ்ட்ரைட்டாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா நடக்கிறதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, சார் வந்து சாரை மீட் பண்ணது எனக்கு ஒரு நல்ல விஷயமா ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். எந்த ஒரு மருந்து எந்த ஒரு ஒத்தரம் எதுவுமே தேவை, ஏன்னா ஐஸ்கிரீம் ஒத்தரம் மட்டும் பண்ணிக்கலாம், வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நமக்கு. சாரே அந்த எக்ஸசைஸ் உடனே உங்கள் காலை நான் மறக்க முடிஞ்சதா சார்? ஆமாம், அது ரொம்ப முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். நான் காலை வந்து ஓய்வில் அப்படியே வச்சுருந்ததுனால 4 மாதம் கிட்டத்தட்ட வச்சுருந்தேன். அதனால் என்ன ஆகிடுச்சு, குட்டி வந்து இந்த எல் ஷேப்புக்கே தான் இருந்தது, இப்படி மடங்கலை. இதை மடக்கிறதுக்கு சார் வந்து தொடர்ச்சியாக டெய்லி ஒர்க் அவுட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல காலை வந்து மடக்க முடியுது. அது இந்த இடம் வந்து இப்போ அந்த வலியெல்லாம் குறைஞ்சிடுச்சு. வீக்கெல்லாம் ஒரு வாரத்துலேயே இந்த இடம் இவ்வளோ பெரிய வீக்காக இருந்தது, ஒரு வாரத்தில் உடனே குறைஞ்சிது. ஒரு 4 நாள்லேயே குறைஞ்சிடுச்சு இந்த இடம். அப்போவே நான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, சரி அப்போ முதல் நம்பிக்கை கட்ட விரலில் அந்த இது பண்ணும்பொழுதே ஒரு இது, 2வது இது 4 நாள்லேயே இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் இந்த இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஏன்னா கால் வந்து 1 நிமிஷம் கூட நிற்கிறது, நடக்கிறதே 1 நிமிஷம் கூடங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ 5 நிமிஷம் நடக்க சொல்லி, அடுத்தது 10 நிமிஷம் நடக்க சொல்லி, இப்போ காமனாக நடக்க சொல்லி, இப்போ வெளியில் நடக்க சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் எனக்கு வந்து சரியானது வந்து ஒரு மாதத்துக்குள்ளாரே எனக்கு சரியாயிடுச்சு. நன்றி சார், நன்றி.